கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஜெபத்தை குறித்து அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்கிறோம். ஏன்னா நம்ம சுற்றி அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் இருப்பதால் நம்ம அநேக நாளில் நம்ம சோர்ந்து போயிடுறோம். அப்போது அதனால தான் இயேசு சொல்கிறார் லூக்கா 18:1 நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் நமக்கு திட நம்பிக்கையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் கொடுக்கறது ஜெபம் மாத்திரமே. அதனால தான் யார் ஒருவன் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானோ அவனை கர்த்தர் முக்கியத்துவப்படுத்துகிறார், அவனை உயர்த்துகிறார். அதனால் ஜெபம் எல்லா நாளும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் அறிந்து அதனுடைய தாக்கத்தை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது அது ஒரு பெரிய மாறலை உண்டாக்கும். ஜெபம் தான் நம்மை மறுரூபப்படுத்துகிறதும் ஜெபம்தான். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆரம்ப ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காகவும் நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தகப்பனே உம்மை சோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இந்த வேலையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய தயவுக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த ஜெப டிவியின் மூலியமாய் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபம் அப்பா ஒன்றும் வீண் விருதாவாய் போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் கேட்டு அப்பா பார்க்குறவர்களுக்கும் கர்த்தாவே இது பிரயோஜனமாக இருக்க அப்பா அவர்களும் நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை நீ தரப்போறீரே, உமக்கு நன்றி. அப்பா பாடல்கள் கர்த்தாவே ஆண்டவர் ஜெப குறிப்புகள் வேத வசனங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நீரை பொறுப்பெடுத்து நடத்த போறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாளிலே கர்த்தாவே ஜெபிக்கும்படியான கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை சோதரிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டு இதோ நான் உன்னை குணமாக்குவேன் சொன்ன வசனத்தின் பிரகாரமாய் ஒவ்வொரு வசனத்தின்படியாய் ஒவ்வொரு ஜபங்களுக்கு நீர் பதிலை கொடுத்து அப்போ ஒவ்வொருவரும் நீர் சாட்சியை நிறுத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். என் இன்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழு
நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இன்னும் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. தகப்பனே சூத்திரங்க தாமராஜ ஆண்டவரே, அப்பா இந்த நேரத்தில் தாமராஜ ஆண்டவரே இசப்பா நாங்கள் ஆராதனைக்குள்ளாய் கத்தாவ நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. நீங்க எங்களோடு கூட இருந்து தகப்பனே எங்க நடத்தும்படியாக சொல்லிக்கிறேங்க தாவே சோத்திரமப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே சோத்திரங்க தாவ அப்பா. இசுவே சோத்திரங்க தாவராஜ ஆண்டவரே. அப்பா இந்த மத்தியில அசைவாடுகிற தேவனுக்கு தாவராஜ ஆண்டவரே. அப்பா நீங்க இந்த நேரத்துல அசைவாடும்படியாக சொல்லிக்கிற ஆண்டவரே. அப்பா யெகோவா ஈராய் தாவ ஆண்டவரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கீங்கப்பா ஆண்டவரே. சோத்திரங்க தாவராஜ ஆண்டவரே, நீங்க தாவ எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும்படியாக சொல்லிக்கிற ராஜா ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த பாடலை பாடும்போது எங்களோடு கூட சேர்ந்து நீங்க அனைவரும் பாடும்படியாக கேட்டுக்கொள்கிற தாவே சோத்திரம் 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 அப்பா ஆண்டவரே. யெகோவா நீரே எனக்கெல்லாம் நீரே,
என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீர். எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீர். யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலைகுனிந்த இடங்களெல்லாம் உயர்த்தீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலைகுனிந்த இடங்களெல்லாம் உயர்த்தீரே. யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். அம்மாண்டவரே, தகப்பனே, எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை கத்தாவப்பா உமக்கு தெரியுச்சப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் கத்தாவராஜா, ஆண்டவரே, அவர்களோட தேவை என்ன என்பது உமக்கு தெரியுச்சப்பா. தகப்பனே கத்தாவராஜா, ஆண்டவரே, அவர்கள் தேவை எல்லாவற்றும் கத்தாவராஜா இந்த நேரத்துல நீ சந்திக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு வீடுகளும் கத்தாவராஜா, ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, அவங்க இருதயத்தில் உள்ள காரியங்களை நீங்க அறிந்திருக்கீங்க ஏச்சப்பா. தகப்பனே கத்தாவராஜா, ஆண்டவரே, நீங்க கத்தாவே அப்பா ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கத்தாவே நிறைவேற்றும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எந்த இடங்களிலே கத்தாவே அப்பா தலை குனிந்து நிற்கிறார்களோ அதே இடங்களிலே கத்தாவே அப்பா நீங்க உயர்த்து வைக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன் அப்பா, உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்க ஏசப்பா. தகப்பனே கத்தாவே ராஜா, யெகோவாயிராய் கத்தாவே எங்களோடு கூட இருங்க ஏசப்பா. எங்களோட கூட இருக்கும்படியாய் செபிக்கிறேன் ராஜா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் கத்தாவே அப்பா. நாங்கள் செய்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் கத்தாவே ராஜா என் தேவன் நீங்க கேட்டு பதில் கொடுக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து கத்தாவே அப்பா ஆண்டவரே, ஜெபங்களை கத்தாவே அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவர்களுக்கும் கத்தாவே விடுதலை கொடுத்து நடத்தும்படியாய் செபிக்கிறேன். தொடர்ந்து வழிநடத்தும் பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நானும் உனக்கு முன்னே போய் கோலனான வழிகளை செவ்வைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடி செஞ்சு கோலனான வழிகளை செவ்வைப்படுத்துகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் இதையெல்லாம் வராமல் இருக்கணும்னா கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையிலே முன்பாக செல்ல வேண்டும். அப்படி நம்ம கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் முன்பாக போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா நம்மை நாம் கர்த்தர் எடுத்து ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து ஒப்பு கொடுக்க வேண்டும். சிறு பிள்ளைங்களும் வாலிப பிள்ளைங்க, நம்ம குடும்ப சூழ்நிலைகள், கணவன் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தர் இடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். சிறு பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடம் பிடிச்சி ஒரு காரியங்களே அவர்கள் கேட்டு வாங்கி கொள்வாங்க. வாலிப பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனம் என்ன நடக்குதோ, அவங்களுடைய சிந்தை என்ன நடக்குதோ அதன்படி தான் அவங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்கள். அப்படி மாற்றிக்கொள்ளும் போது ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை போய் சிக்கிக்கொள்வார்கள். அதேமாதிரி கணவன்மாரெல்லாம் பாருங்கள், நல்ல வேலை போயிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலை வரும்போது அவர்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள். நம்ம குடும்ப சூழ்நிலையும் அப்படி தான், நம்மளும் நல்ல லைஃப் போயிட்டே இருக்கும்.
இருக்கும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்மளுடைய முயற்சினால் எடுக்கும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை போய் சிக்கிக்கொள்வோம். அப்படியெல்லாம் நான் வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம காரியங்களாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைப்படி உம்முடைய கரத்தை நான் ஒப்படைக்கிறேன் ஏசப்பா, நீங்கள் பாதுகாத்து கொண்டு நடத்துங்க ஏசப்பா. அவர்கள் சூழலான வழியில் போகாதபடிக்கு பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்க ஏசப்பா. வாலிப பிள்ளைகள் அப்படிலாம் நம்ம செபிக்க வேண்டும். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவங்க சிந்தனைகள் மாறி போகும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது சிந்தனைகள் மாறி போகும்போது அவர்கள் கர்த்தரிடத்தை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்பாக சென்று காரியங்கள் எல்லாவற்றையும் செவ்வாய்ப்படுத்துகிற தெய்வனாக இருக்கிறார். அதே கணவன்மார்கள் அப்படிதான் ஒரு வேலைக்கு போகும்போது இந்த கர்த்தரிடத்தை ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் அவங்களுடைய கர்த்தர் செவ்வாய்ப்படுத்துகிற தெய்வனாக இருக்கிறார். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கிராம பகுதிகள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மாடு எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு இருக்கும்போது எல்லாம் முன்னாடி போயிட்டே இருக்கும்போது பார்த்தா பின்னாடி மேய்ப்பன் என்ன பண்ணுவானா அவங்கள வழி நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ஆடு மாடுலாம் தெரியும் நம்ம மேய்ப்பன் நம்ம பின்னாடி இருக்காரு, நம்ம தேவைகள் எல்லாம் வச்சு அவர் பார்த்துப்பாரு, நமக்கு தண்ணி கொடுப்பாரு, கொடுப்பாரு. அப்புறம் நமக்கு பசி எடுக்கும் போது இல்லை ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை மாட்டிக்கொள்ளும் போது கூட அந்த மேய்ப்பன் நம்மளை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியமும் அந்த ஒரு பயம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், முன்னாடி போயிட்டே இருப்பாங்களாம். அதே போல தான் பிரியமான தெய்வமே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மேய்ப்பன் பின்னாடி வரக்கூடாது, முன்னாடி போகும்போது அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செவ்வாய்ப்படுத்துகிற தெய்வனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி என்ன பண்ண அவங்களோட லைஃபு குடும்பமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா போனாங்க, ஆவிக்குரிய பிள்ளைங்க தான், நல்லா ஃபேமிலியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சூழ்நிலையில் கணவனுக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன ஏதாச்சும் தொழில் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்து ஒரு காரியங்களை அவங்களோட சின்ன பிஸ்னஸ் அவங்க செஞ்சு கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அந்த பிஸ்னஸை உயர்த்தும் போது என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு நிறைய பணத்தை சந்திக்க ஆரம்பித்தா நிறைய பணம் அவங்க கையில் வர ஆரம்பிக்குது. அவங்க மனம் மாற ஆரம்பிச்சது, அவங்க வழிகள் வேறு மாதிரி போக ஆரம்பிச்சது. அதாவது ஆண்டவருக்கு நாம அவங்க இஷ்டத்தை வெளியே போகிறது வர்றது, கர்த்தரிடத்து நேரத்தை செலவழிக்காமல், கர்த்தரிடத்தில் கேட்டு எதுவும் செய்யாமல், என்னெல்லாம் அவங்களோட ஆடம்பரமாக என்னெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெண் என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் அவங்க டோட்டலாக மாறி வெளியே வந்துட்டாங்க. ஸோ அவங்க கர்த்தரை விட்டு விலகி வரும்போது அவங்களோட வாழ்க்கை டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு. அது கொஞ்சம் காலம் மாத்திரம் தான் அந்த வாழ்க்கையில் அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியுது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆன பிறகு அவங்க சரியான கடனில் போய் இந்த கடன் அடைக்க அந்த கடன் அடைக்க இந்த கடன் இப்படியாகி மாற்றி எல்லாருக்கிட்டையும் பணத்தை வாங்கி அவங்க வீட்டையே இழந்துட்டாங்க. எதுவுமே இல்லை, வீட்டையே சுத்தமாக இழந்துட்டாங்க. அவங்ககிட்ட இருக்க வேலையை இழந்துட்டாங்க. உறவுகள் எல்லாருக்கிட்டையும் சண்டை, யாருக்கிட்டையும் சமாதானமே இல்லை. ஏன், நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அது கொடுக்கும்போது ஆண்டவர் நம்ம இந்த காரியத்தை நம்ம செஞ்சிட்ருக்கோம், இது உமக்கு சுத்தமாக இந்த காரியத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை, நீங்கள் நடத்துங்க ஏசப்பா, நீங்கள் அதை செவையான பாதையில் எங்களை நடத்துங்க ஏசப்பா, முன்னுமாக நீங்கள் இருந்து நடத்துங்க ஏசப்பான்னு என்று தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தரிடத்தில் நம்ம என்ன பண்ணோமா ஒப்பு கொடுக்கணுமா. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் என்ன இந்த கோலனான வழியில் நம்ம போகாதபடிக்கு நேர்த்தியான வழியில் கர்த்தர் நம்ம நடத்துகிற தெய்வனாக இருக்கிறார். பிரியமான தேவனே, நம்மளுடைய அப்படி யாராச்சும் நீங்கள் வழியில் மாறி ஏதாவது திசையில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையை வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா, தேவ பிள்ளையை இந்த நேரத்தில் கர்த்தரிடத்தை நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் செய்திருக்கிறோம், என் பிள்ளையை, என் கணவனும், என்னுடைய வகலமை பிள்ளையும், என்னோடய தொழில், என் குடும்பத்தை எல்லாவற்றையும் நான் உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. நீங்கள் இந்த சிக்கிக்கொண்டு இருக்க இந்த காரியத்தை எங்களை செவிப்படுத்துங்க ஏசப்பான்னு சொல்லி மீண்டுமாய் அவர் பாதத்தில் இருந்து ஜெபித்து நம்ம நடத்தும் போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுடைய காரியங்களை அந்த செவ்வையாய் நடத்துகிற தெய்வனாய் இருக்கிறார். பிரியமான தேவனே, இப்போ தேவ பிள்ளையே, இந்த காரியத்தை நீங்கள் கை கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு செழிப்பை உண்டாக்குற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை முழுவதும் இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபத்தில் உறுதியாக இருப்போம். தேசத்தில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படவும், பிசாசின் கட்டுகள் இருந்து விடுதலையாக்கவும், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், சிறுவர்கள் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறியவும் நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே ஜெபிக்கும்படியான கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் சகல நல்ல அதிகாரங்களையும் படைத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை போற்ற புகழ 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது தகப்பனே. 10,000 நாவுகளுக்கு மேலாக சிறந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்கே 2-3 பேர்கள் நாமத்தினால் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன்னு சொன்ன எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெப குறிப்புக்காக, இந்த
ஜெப குறிப்பை அன்பின் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா இந்த ஜெபங்களுக்கு நீர் பதிலை தரப்போகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை சோத்திரிக்கிறோம். அப்பா நினைப்பதற்கும் வேண்டுதலற்கும் அதிகமாய் செய்கிற எங்கள் தகப்பனே உம்மை சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மை சோத்திரிக்கிறோம். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே அப்பா கட்டளை பிறந்தது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் இந்த ஜெப குறிப்பை அன்பின் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேசத்திலே சமாதானம் இல்லை, ரட்சிப்பு இல்லை, இரக்கம் இல்லை தகப்பனே. தேசத்திற்கு ஒரு சமாதானத்தையும் ரட்சிப்பையும் இரக்கத்தை நீங்கள் ஊற்றுங்க தகப்பனே. உம்மை சோத்திரிக்கிறோம். அப்பா தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் ஒவ்வொரு மக்களும் செய்து கொண்டிருக்கிறார்களே தகப்பனே. அப்பா அந்த மக்கள் எல்லாம் நீங்கள் ரட்சிப்புகளாய் மாற்றுங்க. யார் கர்த்தாவே எனக்காக ஜெபிப்பார்கள், யார் எனக்காக போவார்கள் என்று கர்த்தாவே ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே அப்பா ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு மக்களும் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் கர்த்தாவே அறிகிற அறிவிலே வளரும்படியான கிருபை தாங்கப்பா. உம்மை சோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம் என்று அப்பா உம்மை அறிந்து கொள்ளும்படியான கிருபை தரப்போறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேசம் முழுவதும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. தேசம் முழுவதும் நீங்கள் ரட்சிப்புகளாய் மாற்றுங்க. தேசத்திலே ஒரு மாபெரும் எழுப்புதலை நீர் உண்டாக்க போறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேசத்திலே அப்பா சமாதானத்தை நீங்கள் அருளுங்க தகப்பனே. உம்மை சோத்திரம். அப்பா தேசத்தை ஆளுகிறவர்களோடு நீங்கள் இருந்து அப்பா அவர்களுடைய ஆண்டவரே ஆளுகை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்மை சோத்திரிக்கிறோம். அப்பா தேசத்தில் இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பிக்கள், மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அவருக்கு செய்கிற ஆட்சியை கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதித்து ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தாவே இது பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்ய போறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை சோத்திரம். தேசத்தில் இருக்கிற ஒரு சிறு பிள்ளைகளுக்காகவும் அப்பா உம்மை ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. எத்தனை பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் கர்த்தாவே, படிக்க விடாமல் அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கர்த்தாவே ஒரு நல்ல ஆண்டவரே தேவைகளை சந்திக்க போறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவைகளும் ஆண்டவரே தேசத்த மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் நீர் தந்து நீர் வழிநடத்த போறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே ஆமென்று நீங்கள் பதில் கொடுத்து பெரிய காரியங்களை செய்ய போறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். என் இன்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்டேங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் சோத்தரிப்போம். அடுத்த குறிப்பாக கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழவும் அதற்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, சோதரிக்கிறப்பா, துதிக்கிறப்பா. ஆவியானவரே அப்பா நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் உள்ளத்தில் சப்பனத்தில் கனவுல சிந்தனையில் பேசுங்கப்பா. நீங்கள் எங்களோட இருங்கப்பா. எங்களுக்கு நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதும் சாமி. எந்த மனுஷனும் எந்த தெய்வம் தேவையில்லை, நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நிற்பது நிர்மூல சித்த கிருபை உன்னுடைய அன்பு பாசம் இறக்கம் தெய்வ தேச்சனை எங்களுக்கு எப்போது இருக்க வேண்டிய ராஜா. நாங்கள் நிற்பதுமா அப்பா தகப்பனே. நேற்றின்று மாறாதவரை துதிக்கிறோம் அப்பா. 4 திசையில் இருக்கிற மக்களை கொண்டு வாங்க. அநேக மக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. எங்கள் தேவையெல்லாம் சந்திக்க முடியாது துதிக்கிற ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கொடுங்க தகப்பனே. எங்களுக்கு கடன் இருக்கக்கூடாது சாமி அப்பா. எங்களை சுற்றி நிறைய கடன்காரங்களை தான் இருக்காங்க ஆண்டவரே. நாங்கள் வீடு வாங்கினாலும் வாசல் வாங்கினாலும் அப்பா எங்களுக்கு கடனே இருக்கக்கூடாது தகப்பனே. எங்களுக்கு மட்டும் இந்த எல்லாருக்குமே கடன் வாங்கக்கூடாது ஆண்டவரே. சோத்திரம். சாத்தான் ஆவி, பிசாசு ஆவி, சூன்ய கட்டு ஆவி, பரம்பரை கட்டு ஆவி, எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை ஆண்டவரே. கட்டப்பட்ட மனிதரை கட்ட அழுக்க சூன்ய கட்டு, பரம்பரை கட்டு, எல்லா கட்டுகளிலிருந்து உடைக்கணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் ஆண்டவரே சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்பா எங்களை சுற்றி இருக்கிற அந்த கடங்கார தொல்லை இருக்கக்கூடாது. வட்டிக்கு வாங்கக்கூடாது சாமி. வீடு வாங்கினாலும் கல்யாணம் பண்ணாலும் அப்பா படிப்பு பசங்களோட படிப்பு படித்தாலும் அங்கே பீஸ் வாங்கினாலும் அப்பா தகப்பனே கடன் தொல்லை இருக்கக்கூடாது. வட்டிக்கு வாங்கக்கூடாது ஆசை. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் வாக்குத்தாக செஞ்சு காட்ட. நீங்கள் நிற்பது நிர்மூல சித்த கிருபை உன்னுடைய அன்பு பாசம் இறக்கம் தெய்வ தாட்சணை எங்களுக்கு எப்போது இருக்க வேண்டாம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் போராட்டத்தெல்லாம் நீங்கள் எடுத்து போட முடியாது துதிக்கிற ராஜா. நேற்று அப்பா வான சிம்மாதான பூமி பாதுபடி ஆண்டவரே. வானத்தை பூமி உண்டாக்குன, நட்சத்திரத்தை உண்டாக்குன, மனுஷன் உண்டாக்குன தகப்பனே நன்றி ஆண்டவரே. எங்கள் கடன் பிரச்சனையே இருக்கக்கூடாது சாமி. வட்டிக்கு வாங்குறதோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது சாமி. சோத்திரம். எங்களை சுற்றி இருக்கிற மக்களை கொண்டு வாங்க. அநேக மக்கள் இந்த கூடுகளை ஆசீர்வதிக்க முடியாது துதிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். நன்றி ஆண்டவரே. கொடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் சோத்தரிப்போம். அடுத்த குறிப்பாக இந்திய இராணுவத்திற்காக காவல்துறைக்காக நாம் ஜெபிப்போம்.
அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. இஸ்ரவேலின் துதி மத்தியில் வாசமாக இருக்கிறவரே கர்த்தாவே, அப்பா உண்மை நன்றியோடு நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஸ்தோத்திர ராஜா. அப்பா பிதாவின் கொடு புத்திர சுவீகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்தவரே அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய குமாரனும் எங்கள் ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொன்னவரே ஸ்தோத்திர ராஜா. அப்பா தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்குறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் என்ற வார்த்தையின்படி ராஜா எங்கள் தேசத்துக்காகவும் எங்கள் தேச எல்லை ஆண்டவரே அப்பா பாதுகாக்கிற ஒவ்வொரு இராணுவத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு இராணுவ வீரருக்காக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அவருடைய சுக பலத்தை என் தேவன் கட்டளையிடுவீராக ராஜா கர்த்தாவே. ஸ்தோத்திர ஆண்டவரே அவருடைய குடும்பங்களை விட்டு ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் வந்திருக்காங்க ராஜா கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தன் உயிரையும் ஆண்டவரே அர்ப்பணித்து ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அப்பா தேசத்தின் எல்லைகளை பாதுகாக்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா உம்முடைய கிருபை தங்கட்டும் ராஜா கர்த்தாவே. ஸ்தோத்திர அப்பா கர்த்தாவே. வெயில் என்று பாராதபடி மழை என்று பாராதபடி ஆண்டவரே கர்த்தாவே அப்பா கர்த்தாவே தேசத்தின் எல்லையை பாதுகாக்கிற அப்பா கர்த்த ஒவ்வொருவரையும் அப்பா என் தேவன் நினைவு கூறுவீராக ராஜா. அவர்களையும் அவர் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அவர்கள் மத்தியிலும் இயேசுதான் மெய்யான தேவன் என்ற அறிகிற அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ள என் தேவன் உதவி செய்வீராக ராஜா கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா கர்த்தாவே. ஒவ்வொரு மேலும் அப்பா கர்த்தாவே உம்முடைய தெய்வீக கரம் இருந்து நடத்துவதற்காய் ஸ்தோத்திர ராஜா. அப்படியே ஆண்டவரே கர்த்தாவே அப்பா காவல்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களை பாதுகாக்கிற ஒவ்வொரு காவல்துறையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா கர்த்தாவே. ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா என் தேவன் ஆண்டவரே கர்த்தாவே நேர்மையாக நடக்க என் தேவன் உதவி செய்யுங்க. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் வழி நடத்துகிற அப்பா அந்த துறையை நாங்கள் அப்பா கர்த்தாவே தேவனுடைய அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் அவர் குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக ராஜா கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நீங்கள் சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணும்படியாக அதிகாரிகளுக்காகவும் அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா துறைதனுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று இருக்க ராஜா. அப்படியா இந்த 4 ஆண்டவரே அதிகாரிகளுக்காக காவல்துறை இருக்கிற அதிகாரிகளுக்காக இராணுவத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா அப்பா ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமை நாளை நடத்துவீராக. அப்பா உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. அப்படியே ஆண்டவரே நீதித்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நியாயத்தை புரட்டாதபடி ராஜா கர்த்தாவே கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நியாயத்தை அப்பா நேர்மை உத்தமாய் அப்பா கர்த்த நீதி செலுத்த என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே தீர்வு ஆகாதபடி எத்தனையோ கேஸ்கள் இருக்கு ராஜா. அவை எல்லாவற்றையும் துரிதமாய் அப்பா கர்த்தா தீர்க்கத்தக்கதாக என் தேவன் நாணத்தை தருவீராக. ஒவ்வொருத்தர் மேல ஆண்டவரே அப்பா நாணத்தை கொடுத்து ஆண்டவரே என் தேவன் நடத்துவீராக ராஜா கர்த்தாவே. நீதி துறைகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ற ராஜா கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா குற்றவாளிகள் ஆண்டவரே அப்பா நேர்மையா ஆண்டவரே அப்பா விசாரிக்க என் தேவன் உதவி செய்வீராக ராஜா கர்த்தாவே. ஒருவரும் ஆண்டவரே அப்பா அப்பா ஸ்தோத்திரம் அப்பா கர்த்தாவே அப்பா அந்த குற்றத்திலிருந்து வெளியே வராதபடி ஆண்டவரே லஞ்சத்தினாலும் மற்ற காரணத்தினாலும் அவர் வெளியே வராதபடி ராஜா கர்த்தாவே. ஒவ்வொரு நீதிபதிகளும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வக்கீல்களையும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயப்பட பயத்தோடு நடக்க என் தேவன் உதவி செய்வீராக ராஜா கர்த்தா. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தில் ஆண்டவரே அப்பா இராணுவத்தையும் காவல்துறையும் நீதித்துறையும் ஒப்பு கொடுக்க ராஜா. நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடினால் அவர் சோத்தரிப்போம். அடுத்த குறிப்பாக திருச்சபைகள் எழுப்புதலுக்காகவும் சபைகள் ஆயத்தப்படவும் நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தெய்வம், நித்திய பிதா, சமாதான பிரபுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்தும் புத்தியுமுள்ள ஆவியையே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உமக்கு சோத்திரம் கர்த்தாவே. உம்மை சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை சோத்திரிக்கிறோம். ஆவியின் கனிகளால் நிறைந்தவர்களாய் நீர் எங்களை மாற்றப் போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை சோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா தேசம் முழுவதும்
முழுவதும் அப்பா உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளும் பரிசுத்த ஆவியானவர் நீரே கரம் தாங்கி நடத்துங்க தகப்பனே. எல்லா மக்களும் கர்த்தாவே எல்லா ஆராதனைகளும் அப்பா கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் உதவி செய்ய போறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு திருச்சபைகளும் கர்த்தாவே நீர் ஆவியின் வரங்களை ஆண்டவரை பெற்ற மக்களாய் நீர் மாற்ற போறீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியின் கனிகளால் நிறைந்த மக்களாய் நீர் மாற்ற போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தை அப்பா தொழுது கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அதிலே மனமகிழ்ச்சியாக இருக்கிற மக்களாய் நீர் மாற்ற போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். திருச்சபைகள் நடத்துகிற போதகர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா. அவர் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தகப்பன் ஒவ்வொரு ஊழிய தேவைகளையும் திருச்சபையின் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. சபைகள் எத்தனையோ திருச்சபைகள் கட்ட முடியாமல் இருக்கிறது கர்த்தாவே. திருச்சபைகள்லாம் கட்டி முடிக்க அதற்கு தேவையான பண உதவிகள் பொருளாதார தேவைகளை சந்திக்க போகிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஊழியங்கள் பெருக வேண்டும் அப்பா. ஆத்துமாக்கள் சபையிலே அனுதினமும் சேர வேண்டும் தகப்பனே. ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே அப்பா சபைகளிலே அனுதினமும் அப்பா ஆத்துமாக்கள் சேர்ந்தார்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல ஒவ்வொரு ஆலயத்திலும் புதிய புதிய ஆத்துமாக்களை தந்து சபையை நீர் நிரப்ப போறீரே. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர நீர் கிருபை செய்ய போறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சபை நடத்துகிற ஊழியக்காரர்களை நீங்கள் ஆசீர்வதித்து அப்பா அவர்களை வல்லமையை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி அநேக 1000 ஆத்துமாக்களுக்கு நீர் அதிகாரிகளாக அவர்களை மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்க போறீங்களே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களுக்கு எல்லாம் நீர் பதில் கொடுத்து எல்லா திருச்சபைகளையும் ஆசீர்வதித்து எல்லா திருச்சபைகளுக்கு தேவைகளை சந்தித்து அப்பா ஊழியம் பெருக அப்பா நீர் உதவி செய்ய போறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். என் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்ட எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் ஸ்தோத்திரிப்போம். அடுத்த குறிப்பாக ஜெபம் டிவி சேட்டிலைட் தேசமெங்கும் பரவவும் நடத்துகிற போதகரையும் அங்கே குடும்பத்தையும் அங்கே பணிபுரியும் ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கவும் பொருளாதார தேவையும் பண தேவையும் சொந்தமாக அலுவலகம் கட்டவும் அதன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும் தேவன் கிருபை தர நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நேற்றும் மீண்டும் என்னென்றும் மாறாத என்னேசரே, எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரியவரே கர்த்தாவே. அப்பா அம்மை நன்றி உள்ளத்தோடு அப்பா அந்த காலவிலே அப்பா அம்மை துதிக்கிறோம். அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க ராஜா. அப்படியா ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஆசீர்வதிக்கிறப்பா வல்லமுள்ள தெய்வமா நீங்கள் இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாள் கூடப்பா இந்த ஜெபம் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு தரிசனத்தோடு ஆண்டவரே கர்த்தாவே தொடங்கப்பட்ட ஆண்டவரே இந்த ஜெபம் டிவிக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பாரத்தை அப்பா ஜெபத்தை குறித்து ஒரு பாரம் ஆண்டவரை கொடுத்த ஆண்டவரே அப்பா நடத்த என் தேவன் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நடத்துகிற போதற்காய் ஸ்தோத்திரம். அவர் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா அவர் செய்கிற எல்லா அப்பா கர்த்தா ஊழியங்களுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிற ராஜா கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் வேண்டுவதுக்கும் நாங்கள் நினைப்பதுக்கும் அதிகமாக எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்ல தேவனே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ அந்த ஜெபம் டிவிக்காக கர்த்தாவே எத்தனையோ தேவைகள் இருக்கு ராஜா. அவை எல்லாவற்றையும் என் தேவன் நீங்க சந்திக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு சொந்தமாய் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் அளவு கட்டவும் அப்பா கர்த்தா என் தேவன் கிருபை செய்ய போறீங்களே அதற்காக நன்றி ராஜா. நன்றி அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. இதில் ஆண்டவரே அப்பா ஊழியத்துக்கு ஆண்டவரே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவரே அப்பா உண்மை நன்றி உள்ளத்தோடு அப்பா உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இதுக்கேற்ற பலனை அப்பா பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள என் தேவன் உதவி செய்வீராக ராஜா. அப்பா அந்த ஜெபம் டிவி ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனமா உள்ளதா இருக்கவும் ஆண்டவரே அநேக இடத்துல ஆண்டவரே அப்பா இந்த ஜெபம் டிவி ஆண்டவரே அப்பா இதில் வருகிற ஆண்டவரே அப்பா மெசேஜ்களும் ஆண்டவரே பாடல்களும் அப்பா எல்லாம் ஆண்டவரே அப்பா அநேகரு கர்த்தாவே சென்றடைய அப்பா அதன் மூலமா அப்பா அநேக பேர் ரட்சிப்புகளை வர என் தேவன் உதவி செய்வீராக ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ரட்சிப்புகள் வர
வரவும் ஆண்டவரே அப்பா அவர் தேவையெல்லாம் சந்திக்கப்படும். என் தேவன் உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளில் கூட ஆண்டவரே அப்பா ஜெபம் டிவி ஆண்டவரே அப்பா என் தேவன் ஆண்டவரே அப்பா நீ முன் குறித்ததுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா என் தேவனுடைய கரம் ஆண்டவரே இந்நாள் வரை நடத்தினது ராஜா, இனியும் நடத்தப்பா வல்லதா இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்பா உடைய கிருபை மாத்திரம், அப்பா உடைய இரக்கம் மாத்திரம் ஆண்டவரே அப்பா இதை நின்று ஆண்டவர் நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா போவதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா என் தேவனுடைய கரம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நீ நடத்த போற எல்லா தயவுக்காகவும் நன்றி நன்றி ராஜா கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே அப்பா இயேசுவே அப்பா சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்களப்பா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீங்களே ராஜா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீங்களப்பா. அப்படியே ஆண்டவர் அப்பா கர்த்தாவே ஜெபத்தினுடைய தாக்கத்தை கொடுத்து ஆண்டவரே அநேக பேர் அப்பா இந்த ஜெபத்தில் அன்று கலந்து கொண்டு ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க என் தேவன் உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் சோத்தரிப்போம். அடுத்த குறிப்பாக தற்கொலையும் எண்ணம் கொண்டவர்கள் மனமாற அத்தகைய எண்ணம் வராமல் இருக்க நாம் ஜெபிப்போம். சோதரங்கத்தாவே சோதரப்பா சோதரப்பா நல்லவரே நல்லவராக இருக்கிறீங்க அப்பா. எங்களுக்கு அப்பா நீங்கள் போதுமானவராக இருக்கீங்க அப்பா. துதிக்கிறப்பா துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுற எங்களை மன்னி 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 எங்களோட குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தாண்டவரை கேட்பதும் கேட்க போதுக்கு அதிகமாக தருவீங்க தகப்பனே. நாங்கள் இருப்பதில் சித்த கிருபை உன்னுடைய கிருபை உன்னுடைய அன்பு பாசம் இறக்கும் தெய்வ தாட்சணை எங்களுக்கு எப்பொழுது இருக்க வேண்டும் ராஜா. இரவிலும் பகலிலுமே தாளிக்க தூதிக்க மகிமைப்படுத்த உதவி செய்ய எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்துலேயே ஆண்டவரே தற்கொலை முயற்சிக்கு நாங்கள் போகாத அளவுக்கு நீங்கள் தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. அப்பா குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, அப்பா வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தற்கொலை முயற்சிக்கு போகாத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளும் சாமி. நன்றி ஆண்டவரே. அப்பா படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அப்பா குடும்ப தலைவர்களாக இருந்தாலும், குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும், கடன் வாங்குறவங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையோட போராட்டத்தோடு இருக்கிற மக்களெல்லாம் நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவர். நிறைய பிள்ளைகள் நிறைய இருக்காங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் வாக்குத்தக்க செஞ்சுங்க ஆண்டவரே. அப்பா நேற்று மாறாதவரே அப்பா நல்லவரா நல்லவர் நல்லவர் வல்லவர் வல்லவர் உள்ளவர் உத்தமர் உன்னதத்தின் ஆவி அடைக்கலம் கோட்டையை தஞ்சாமே சாரும் ரோஜாலிலே புஷ்பமே பள்ளத்தாக்குலிலே மதுரமே தஞ்சாமே கோட்டையை கருணை உள்ள கம்புள்ள தீமுள்ள அபிரகமான தேவனே அப்பா ஈசாக்கி தேவனே கோப்பு தேவனே சாலு தேவனே தனியால் தேவனே சத்திரம் மேஷ என்பர்களாம் தேவனே என்னை பெற்ற தேவனே என்னை காண்க தேவனே அப்பா 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 துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் கணவர் மனைவியாக இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த போராட்டம் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுங்க தகப்பனே. இந்த ஜெப டிவியை பார்க்குறோம் அத்தனை பேரை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது. துதிக்கிறார் ராஜா. அப்பா அப்பா அதனால் ஆசீர்வதிச்சம்பர் எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா நேற்று மாறாதவரை துதிக்கிறோம் அப்பா. அதிகாலை ஜெபத்தை நாங்கள் தேடுகிறோம் கண்டறிவான்னு சொல்லுகிறேன் தகப்பனே. அப்பா இரவு ஜெபத்தை நீங்கள் ஆசீர்வதி எல்லா ஜெபத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தற்கொலை முயற்சிக்கு யாரும் ஈடுபடாத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்து வாலிப பிள்ளைகளெல்லாம் அந்த டெக்ஸுக்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையாகாத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. படிப்பை நல்ல படிப்பை கொடு. ஞானமாக இருக்கா, புத்தியாக இருக்கா, தெளிஞ்ச புத்தி, யோசனையாக இருக்கா ஆண்டவரே. அந்த பைபிளை படிக்க ஞானமாக இருக்க, அந்த பாடல்களை படிக்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தற்கொலை முயற்சிக்கு போகாத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ள ஆண்டவரே. அப்பா எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்துலையும் அப்பா சோத்திரம் சோத்திரம் நல்ல பழக்க வழக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எதை கேட்டால் தருவே வாக்குத்தக்க செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் நிற்பது நிர்மூல சித்த கிருபை ஆண்டவரே. கட்டப்பட்ட மனிதர்களை கட்டழிக்க சூன்ய கட்டு பரம்பரை கட்டு எல்லா கட்டுகளை உடைக்க முடியாது. துதிக்கிற ஆண்டவரே. அப்பா நல்ல பைபிளை படிக்கணும், பாடல்களை படிக்கணும், வசனங்களை படிக்க உதவி செய். மனசுக்குள்ளே ஆண்டவரே. அப்பா இருதயத்தில் நீங்கள் ஆண்டவரே. மனச முகத்தை பார்ப்பா இறைவன் இருதயத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு உடம்புல இருக்கிற சோர்வின் ஆவி எல்லாம் ஆவியில் எடுத்து போடுங்க ஆண்டவரே. கால்வலி மூட்டுவலி நரம்பலி எல்லாம் வலியின் ஆவி எடுத்து போட முடியாது. துதிக்கிற ஆண்டவரே. ஜபத்தில் நாங்கள் தடித்திருக்க முடியாது. துதிக்கிற ராஜா. நன்றி கத்தாவே நன்றி. எங்களை பேர் அவங்களுக்கு ருசி பார்க்கணும் ஆண்டவரே. நாங்கள் ருசி பார்த்த மாதிரி அந்த பிள்ளைகளாக ருசி பார்க்கணும் ஆண்டவரே. தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடாத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ள எந்த நேரத்துலையும் ஆண்டவரே தைரியத்தை கொடுங்க. பயத்தின் ஆவியெல்லாம் எடுத்து போட முடியாது. துதிக்கிறோம். தைரியம் கூட எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க சாமி. நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் தற்கொலை முயற்சிக்கு போகாத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. சோத்திரம். நாங்கள் நிற்போம் நிர்மூலமாக சித்த கிருபை உன்னுடைய கிருபை உன்னுடைய அன்பு பாசம் இறக்கம் தயவு தாட்சணை சத்தியமுள்ள தேவன் நிச்சயமுள்ள தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் பண்புள்ள தேவன் இலக்கணமான தேவன் ஈசாக்கின் தேவன் ஏகோப்பு தேவன் சாலும் தேவன் தனியால் தேவன் சத்திர மேஷ நண்பர்களாம் தேவன். அப்பா நன்றி நன்றி நன்றி. கொடான கொடி நன்றி கொடான கொடி சோத்திரம். இந்த ஜப டிவி பார்க்குறவங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதி. திருச்சபையை ஆசீர்வதி. ஒவ்வொரு சபையில் உள்ள இருக்கிற மக்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது. துதிக்கிற ஆண்டவரே. அப்பா நாங்கள் நிற்பது நிர்மூல சித்த கிருபை ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்.
அப்பாவோ அப்பா உண்மையை நினைக்க துதிக்க மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க தகப்பனே. பெருப்பில் சிறு பிள்ளைலாம் ஆசீர்வாதி, வயதானவங்களை ஆசீர்வாதி, முதிர்ந்த வயதில் புஷ்டியாக இருக்கணும், பசுமையாக இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த தற்கொலை முயற்சி எல்லாம் நீர் எடுத்து போட முடியாது. துதிக்கிற ஆண்டவரே. பொதுவான ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்வோம். எல்லோரும் எங்களோடு கூட சேர்ந்து தகப்பனிடத்தில் நாம் ஆண்டவரே எங்களோட ஜெபத்தை கேளுங்க ஏசப்பா. மட்டுமா எங்களோட ஜெபத்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் நடத்தி வந்தீரப்பா ஆண்டவரே. இந்த நேரத்திலும் தாவராச்சு ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேளுங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம அனைவரும் கேட்போமா. நம்மளுக்கு ஜெபம் பண்ண மாட்டோமா, நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ண மாட்டோமா, சொர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண மாட்டோமா, இடைவிடாமல் ஜெபம் பண்ண மாட்டோமான்னு சொல்லி கர்த்தர் நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார். பிள்ளைகளோடு அனைவரும் சேர்ந்து தகப்பனிடத்தில் கேட்போம். உங்களோட தேவையெல்லாம் வச்சு இப்போ இந்த நேரத்தில் கர்த்தரோட பாதத்தில் நம்ம வைப்போம். இசுவே உமக்கு நஞ்சு அப்பா, நஞ்சு தகப்பனே சூத்திரங்க தாவராச்சு ஆண்டவரை. அநேக நினச்சி கொண்டிருப்பா எனக்குன்னு எதுவும் கிடையாது, இந்த உலகத்தில் இந்த வீட்லேயும் எனக்கு எதுவும் கிடையாது, எனக்கு யாரையும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லி நினச்சி கொண்டு இருக்குங்க தகப்பன். இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை முன்குறித்த தேவன், உங்களை முன்குறித்து இருக்க, உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவையை நீங்கள் தூக்கி கொண்டு ஏசப்பாக்காக நீங்கள் ஏதாவது செய்து தான் ஆகணும். உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். எல்லோருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். அதை என்ன என்று கர்த்தரிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அந்த நோக்கத்தின்படி நாம் ஓடும் போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நஞ்சு அப்பா, நஞ்சு தகப்பனே சூத்திரங்க தாவராச்சு ஆண்டவரா. அப்பா ஒவ்வொருவருக்கும் தாவராச்சு ஆண்டவரா. அப்பா நீங்கள் ஒரு முன்குறித்து வச்சிருக்கீங்க ஏசப்பா தகப்பனே தாவராச்சு ஆண்டவரா. எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது, நான் இப்படி தான் இருக்கிறேன், என் வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருக்கிறேன்னு சொல்லி கத்தாவை அப்பா நினச்சி கொண்டு இருக்கிற கத்தாவை பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவர். அவளை குறித்து நீங்கள் என்ன திட்டம் வைத்து வச்சிருக்கிற கத்தாவே அப்பா அவர்களுக்கு தெரிவுபடுத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை. அப்பா அந்த திட்டத்தையும் கத்தா, அந்த சிலுவையும் கத்தாவராச்சா ஆண்டவரை. அப்பா அவங்க ஆண்டவர் அவர்கள் எடுத்து கத்தாவராச்சா முகாக கத்தாவை எழுந்து ஓட உதவிச்சேங்கப்பா. இந்த கடைசி காலங்களிலே கத்தாவராச்சா ஆண்டவரை எந்த வழியிலையும் கத்தா உமகாக நாங்கள் ஊழியம் செய்ய முடியுமோ கத்தாவராச்சா தகப்பனே, அந்த வழியிலே கத்தாவே உங்களுடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரை. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க ஆண்டவரை. ஆண்டவரை எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போடுங்க ஏச்சப்பா ஆண்டவரே. சூத்திரங்க தாவராச்சா ஆண்டவரை. அப்பா ஊழியம் செய்யாதபடிக்கு உன் சுவிசேஷத்தை அறிவிக்காதபடிக்கு ஆண்டவரை அநேக போராட்டங்களை பிரச்சனைகளும் கத்தாவே ஆண்டவரை. அப்பா எங்களை மேற்கொண்டாலும் கத்தாவே ஆண்டவரை, பலவீனங்கள் மேற்கொண்டாலும் கத்தாவே அப்பா எல்லாவற்றையும் உடைத்து போட்டு தகப்பனே ராஜா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை கத்தா நாங்கள் எடுத்துக்கொண்டு போனோம் ஏச்சப்பா ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவாப்பா ஆண்டவரே அவருக்கு ஒரு திட்டத்தை நோக்கத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஏச்சப்பா ஆண்டவரே. சூத்திரங்க தாவை தைரியமாய் கத்தாவே ஆண்டவரா, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தகப்பனே அப்பா கடைசி காலம் கத்தாவே சூத்திரம் ஆண்டவரே எங்கள் மூச்சு இருக்கும் வரை கத்தாவே எங்களுடைய தேவனுக்காய் நாங்கள் ஓட்டத்தை ஓடுவோம் என்று சொல்லி தகப்பனே அவர்களுக்கு கத்தாவே அப்பா ஆண்டவரே ஒரு தைரியத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரா. அப்பா அவனுடைய வாக்கின்படி கத்தாவே அப்பா ஆண்டவரே பொருளான வழிகளை செவிப்படுத்துவேன் என்று சொன்ன கத்தாவே ராஜா ஆண்டவரே. யார் யார் வாய்களை கத்தாவே ஆண்டவரா அப்பா ஆண்டவரே எந்த பிரச்சனையை கத்தாவே ராஜா ஆண்டவரும் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரா. என்னோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது, இப்போ நான் தாறுமாறாய் போயிட்டு இருக்கேன், என்னோட சிக்கி கொண்டு இருக்கிறதை கத்தரை எப்படி இந்த சிக்கல்ல இருந்து எப்படி வருவேன், வெளியே வருவேன் என்று சொல்லி நினைச்சிருக்க பிள்ளைகளை கத்தாவே என் தேவன் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரா. ஆவியானவரே சூத்திரம் கத்தாவே ராஜா ஆண்டவரா. அப்பா என் குடும்பங்களிலே கத்தாவே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தகப்பனே ராஜா ஆண்டவரே அவங்களோட வாழ்க்கையிலே கத்தாவே ஆண்டவரா அப்பா ஆண்டவரே செவையான பாதையில காட்டும்படியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரா. இயேசுவே சூத்திரம் கத்தாவே ராஜா ஆண்டவரா. அவனோட வாழ்க்கையிலே கத்தாவே ராஜா ஆண்டவரா தகப்பனே கத்தாவே ராஜா ஒரு அதிசயம் செய்யுங்க ஏச்சப்பா. ஒரு அதிசயம் செய்யும்படியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரா தகப்பனே. நீர் கத்தாவே ராஜா ஆண்டவரா அப்பா ஆண்டவரே சூத்திரம் கத்தாவே அப்பா இந்த சிக்கையில கத்தாவே அப்பா நீங்க எடுத்து விட்டாதான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி கத்தாவே அப்பா ஆண்டவரே சூத்திரம் கத்தாவே மக்களை கத்தாவே என் தேவன் தொட்டு கத்தாவே ராஜா ஆண்டவரா அவர்களுடைய வாழ்க்கையிலே கத்தா ஒரு தெளிவு கட்டளையிடும்படியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே சூத்திரம் கத்தாவே ராஜா ஆண்டவரா. அப்பா உங்க சித்தத்துக்கு ஒப்பு
கொடுக்கணும்ப்பா. ஆண்டவரே சிறு பிள்ளைகளும் கத்தாவே, வாலிப பிள்ளைகளும் கத்தாவே, பெரியவர்களும் கத்தாவே, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்மனும் கத்தாவே அப்பா ஆண்டவரே எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் கத்தாவே ஆண்டவரே உங்களுடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து கத்தாவே ராஜா அதன்படி ஆண்டவரே நாங்கள் நடக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க ஏச்சப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே ராஜா. எங்களுடைய கத்தாவே ஆண்டவரே மாம்சத்தின்படி அல்ல ஆண்டவரே, எங்களுடைய எண்ணத்தின்படி அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சிந்தையின்படி அல்ல ஆண்டவரே. தகப்பனே நீ கொடுக்கும் கத்தாவே வழியிலே கத்தாவே நாங்கள் நினைக்க தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிற ஆண்டவரா அப்பா. நாங்கள் போகிற வழியிலே கத்தாவே நீங்கள் முன்னும் பின்னமாய் இருக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரா அப்பா. எங்களை பிசாசானவன் தொடாதபடிக்கு என் தேவன் விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரா அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே ராஜா ஆண்டவரா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் கத்தாவே ராஜா ஆண்டவரா அப்பா. மட்டுமா நடத்தி வந்த தேவன் கத்தாவே ராஜா தொடர்ந்து கிருபை நடத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரா. ஆண்டவரே பிசாசின் போராட்டத்தில் இருந்து கத்தாவே அப்பா நீங்க விடுதலை கொடுங்க ஏசப்பா ஆண்டவரா. யார் யாரெல்லாம் பிசாசின் போராட்டத்தில் ஆண்டவரே ராஜா ஆண்டவரே சிக்கி கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரா அப்பா அந்த சிக்கல இருந்து கத்தாவே அந்த சங்கலில இருந்து என் தேவன் விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிறார் ராஜா ஆண்டவரா. தகப்பனே அவரோட வாழ்க்கையில கத்தாவே ராஜா ஒரு செவையான பாதை காட்டும்படியாய் செபிக்கிற ஆண்டவரா அப்பா. ஆண்டவரே அந்த போராட்டத்தில் இருக்கத்தாவே கடன் போராட்டத்தில் இருந்து கத்தாவே ஆண்டவரா அப்பா. ஆண்டவரே சமாதானம் இல்லாத ஒரு போராட்டம் கத்தாவே ஆண்டவரா அப்பா. ஆண்டவர் நிம்மதி இல்லாத ஒரு போராட்டம் கத்தாவே ஆண்டவரா. எந்த போராட்டமா இருந்தாலும் கத்தாவே என் தேவன் இப்போது விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா ஆண்டவரா அப்பா. ஸ்தோத்திரம் கத்தா. உடைய கிருபை ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கட்டும் கத்தாவே. உடைய கிருபை பிரச்சனை ஒவ்வொரு வீடுகளிலும் நிரப்பும்படியாய் செபிக்கிற ஆண்டவரா. தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரா. தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட வந்து நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரா. துதியான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமேன். நாசமாவே கத்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாசமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல்வன் மறவாதே ஆமேன்.